ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோடு பார்த்த உடனே நீங்களாவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஸோ கதையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பாத்ரூம்குள்ளே மாட்டிக்கினா ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் இருக்கு. ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணா அது மேலே சின்ன ஸ்க்ராட்ச் தான் வருது. சரி நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த ஸ்கெலிட்டனுக்கு எதுவுமே ஆகல. சரி எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா டெலிபோர்டேஷன் சர்க்கிளும் இல்லை. என்னோட லக்கு மட்டும் ஏன் எப்பவும் இவ்வளோ மோசமாக இருக்கு. பட் நான் ஒரு மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரர் ஆகணும்னா இந்த ஃபைட்டை விட்டு கொடுக்க கூடாது. அப்போ நம்ம ஹீரோ இப்போ டிவினிட்டி பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணா அதோட கால் உடஞ்சிருது. டிவினிட்டி பவரையே யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த ஸ்கெலிட்டனை டெஸ்ட்ராய் பண்ணுறான். இப்போ அந்த செஃப் கண்மொழிச்சு பார்க்குறாரு. உங்களுக்கு ஹீலிங்கும் தெரியுமான்னு கேட்கவோ ஜஸ்ட் உங்களை பேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான். நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க அதை தோக்கடிச்சிட்டீங்களான்னு அவர் ஷாக் ஆகுறாரு. அதோட மானா கிறிஸ்டல் இதை வச்சு உங்களோட கடனை அடைச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா கொடுக்குறீங்களே அப்படின்னு அவர் கேட்கவும் பட் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட கையை காமிக்கிறான். மான்ஸ்டால் நான் இந்த மாதிரி மாறிட்டேன். இந்த சீக்கிரட்டை மட்டும் நீங்க வெளியே சொல்லக்கூடாது. இதை வச்சுட்டு என்னால கில்டுக்கும் ஷாப்ஸ்க்கும் நிறைய போக முடியாது. ஸோ நீங்க தான் அதுல எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். என் உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டலையும் எனக்கு தாரீங்க. பட் நீங்க கேட்கறது சின்ன ஹெல்ப் தான். வேற ஏதாச்சும் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த செஃப் சொல்லவும் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ஃப்ரீயா சாப்பாடு தருவீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் நீங்க முட்டாளா இருக்கணும் இல்லை ரொம்ப கைண்டானவராக இருக்கணும். உங்கள் லைஃப் ஃபுல்லாக என் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் அப்படின்னு அந்த செஃப் கண் கலங்குறான். சரி இப்போ எப்படி வெளியே போகணும்னு அவர் கேட்கவும் அந்த கதவு கிட்ட போய் நெல்லுங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் அவர் கண்ணுக்கு எதுவும் தெரியல. அதுக்கிட்ட போய் நெல்லுங்க நீங்கள் வெளியே போயிருவீங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் சொன்னால் சரின்னு அவரும் போகிறாரு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இன்னொரு மேஜிக் சர்க்கிள் இருக்குது. பட் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். ரெட் டிராகன் ரெஸ்டாரண்ட் தான் என்னோடது அப்படின்னு அவர் காமிக்கிறாரு. என்னங்க வந்துட்டீங்களான்னு அவரோட ஒய்ஃப் இசபெல் வந்து பார்க்குறா. இசபெல் எனக்கு எதுவும் இல்லை, இவர் என் உயிரை காப்பாற்றிருக்காரு. அது போக இங்கே பாரு அப்படின்னு ஸ்டோனை காமிக்கவும் திரும்பவும் யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தா ஏமாந்ததுங்களே அப்படின்னு இசபெல் சொல்றா. வேணா பயங்கரமா தெரியல. பட் அவர் ரொம்பவுமே கைண்டானவர். என் கடனை பத்தி கேட்டுட்டு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒன்னும் அவர் ஃப்ரீயா பண்ணல, நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த இசபெல் சொல்றா. ஓ நான் என் பேரை சொல்லவே இல்ல. என்னோட பேரு லோரிஸ் காரியலோ அண்ட் இது என் ஒய்ஃப் இசபெல்லா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சரி நம்ம ஹீரோ கிளம்பவும் உங்க பேரை சொல்லலையேன்னு அவர் கேட்கறாரு. யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ரெண்ட் ஃபைனா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் பேரை சொல்றான். சரி நான் அவங்களை எப்போ மிஸ்டர்னே கூப்பிடுன்றவர் சொல்றாரு. அவன் ஒரு வில்லனா இருந்திருக்கலாம், அவனை கொன்றது ஈஸியா எனக்கு இருந்திருக்கும். அவனை கொண்டு நான் ரத்தத்தை குடிச்சிருக்கலாம். ஒரு நிமிஷம் நானா இப்படி திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நான் எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு இருக்கான். அப்படின்னுக்குள்ள போனியே என்னாச்சு டிராகனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. என் பேருக்கு நான் லெட்டர் அனுப்பினா அதை எங்கே வச்ச அப்படின்னு கேட்கவும் ஹீரோ எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கான். என்னாச்சுன்னு வா பார்க்குறா. நம்ம ஹீரோ போயிட்டு டக்குன்னு அவளை கட்டி பிடிக்கவும் என்னாச்சு சரக்கு எதுவும் அடிச்சிருக்கியா, பட் ஹண்ட்ரடுக்கு தான் போதை ஏறாதே அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே மாஸ்க் பாதி ஓப்பன் ஆகும். டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை கடிச்சிருந்தான். கடிச்ச ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கிறான். அவளை மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறா. டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்ட் நீ இன்னும் உள்ள இருக்கியா ரெண்ட் அப்படின்னு வா கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ ஸ்டாப் ஆயிருந்தான். டெக்னவா ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுறா. இப்போதைக்கு நீ உயிரோடு தான் இருக்க. கான்சியஸ் ஆன உடனே உன்னோட மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன். நீ ரெண்டாக இருக்கும்போது என்னை எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வா சொல்கிறா. ரெண்ட் எந்திரிச்சிட்டியா, என்ன நடந்தது ஞாபகம் இருக்கான்னு லோரன் கேட்கவும் நான் லேப்ரின்த்தில் ஒருத்தன் கூட இருந்தேன், என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லவும் இந்த சேஞ்சஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் லோரன் சொல்கிறா. சாரி நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்லன்னு வா சொல்கிறா. இப்போ தான் வாமலாம் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு. என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு வா கேட்கவும் லேப்ரின்த்தில் ஒரு ஆளை மீட் பண்ண அவர் எனக்கு பார்க்க டேஸ்ட்டாக தெரிஞ்சாரு. நீயும் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரிஞ்ச, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கோல்ஸுக்கு ஹியூமன் பிளட் அண்ட் ஃப்ளஷ் தான் தேவைப்படும். சரி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்கவும் இப்போ நான் நார்மலாக ஃபீல் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். இப்போ சரின்னு வா போகவும் லோரன் அதை காமி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அடிப்பட்ட காயத்தை வா காமிக்கிறா. மெடிசனை யூஸ் பண்ணியிருக்கேன், பெருசாக பிரச்சனை இல்லைன்னு வா சொல்லவும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவளை ஹீலிங் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி என்ன யாரும் ஹீலிங் பண்ணதில்லை, இது நைஸ் அண்ட் வாமா இருக்குன்னு வா சொல்கிறா. இப்போ கொஞ்சம் வலி போயிடுச்சுன்னு வா சொல்லவும் இல்லை இது பத்தாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக நம்ம ஹீரோ அதை ஹீலிங் பண்ணியிருந்தான். எனக்கு அடிப்பட்டதை வச்சு உன்ட்ட சீன் போடலான்னு நினச்சேன், பட் இனி அது முடியாது போல. உன்னோட ஸ்கின் இப்போ அதிகமாயிடுச்சு, பார்க்க நீ அந்த அளவுக்கு மான்ஸ்டர் மாதிரி இல்லைன்னு வா சொல்லவும் பட் என் மாஸ்க் ஓப்பன் ஆயிருக்கு, நான் இதை மறைச்சாகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கவும் அது ஆட்டோமேட்டிக்காக மறையுது. அந்த மாஸ்க் ஜஸ்ட் கர்ஸ்ட் ஐட்டம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு லோரன் சொல்கிறா. நம்ம ஹீரோவோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாஸ்க் ஷேப்பை மாற்றுது. ரொம்ப ரேர் ஐட்டம் தான், உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அப்போ எடுக்க ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவும் அதை நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான். பட் அந்த மாஸ்க்கை நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் கலட்ட மட்டும் முடியல. இப்போ நாலும் ஃபேஸனை இப்போதைக்கு மறைச்சு தான் இருக்கணும், ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லோரன் சொல்கிறா. அண்ட் இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ளோலண்ட்டாக ஹியூமன்ஸ் மாதிரியே பேச முடியுது. அப்படின்னா திரும்பவும் நான் எவால்வ் ஆயிருக்கேன்னா நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படிதான் நினைக்கிறேன் லோரன் சொல்கிறா. நான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ண அதே இடத்துல தானே நான் எவால்வ் ஆயிருக்கணும், எதுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவால்வ் ஆன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. மேபி நீ என்னோட ஃபிளஷ் அண்ட் பிளட் சாப்பிட்டதுனாலயா இருக்கும் லோரன் சொல்ற. அப்ப நீ கோல் இல்ல, நீ ஒரு கெஸ்ட், வேம்பயர்ஸ்க்கு சர்வ் பண்ற ஒரு கிரீச்சர். கிட்டத்தட்ட நீ இப்போ ஒரு லெசர் வேம்பயர். பட் ஈவன் அகாடமிலேயே எக்ஸ்டென்ஷன் எவல்யூஷன் ரொம்பவே ரேரானது தெரியுமா. என்கிட்ட ஒரு ஹைப்போதிசிஸ் இருக்கு, அதை சொல்றேன். எக்ஸ்பிளைன் நிறைய பண்ணுவேன், ஸோ தூங்கிறாத சரியா. எதுல இருந்து ஆரம்பிக்கிறது. சரி ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஸ்கெலிட்டனா இருந்த கரெக்டா, அதுக்கப்புறம் டேரக்டா கோல்
கோலா எவால்வ் ஆயிட்ட. உனக்கு எது ஸ்ட்ரேஞ்சா தெரியல? ஸ்கெலிட்டன்லயே இன்னும் நிறைய லெவல் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கு. நீ ஏன் அதான் எவால்வ் ஆகாம டைரக்டா கோலா எவால்வ் ஆயிருக்க? ஸ்கெலிட்டன் கோல்ஸும் எவால்வ் ஆன கதை இருக்குதான். பட் நீ எப்படி டைரக்டா கோலா எவால்வ் பண்ண? கண்டிப்பா இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ஸோ என்னோட தெரியும், நீ ஆசைப்படுறதா தான் எவால்வ் ஆகுற. நீ பார்க்க ஹியூமன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் பார்க்க ஏதோ ஹியூமன் மாதிரி தெரியுமா அதுவா எவால்வ் ஆகுற அப்படின்னு லாரன்ஸ் சொல்லுவான். அப்ப ஏன் நான் டைரக்டா வேம்பயர் ஆகலாம் நம்ம ஹீரோ கேட்கறேன். அட்வென்ச்சரஸ்ல எப்படி அயன்ல இருந்து கோல்டு கிளாஸ்ன்னு படிப்படியா முன்னேற முடியுமா அந்த மாதிரி தான் இந்த எவால்வேஷனும். வாழ்க்கையில போய் பிராக்டிஸ் பண்ண எப்படி ஃபயர் மேஜிக்கை ஈஸியா யூஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் என்விரான்மெண்ட் அண்ட் ஆசைக்கு தகுந்தபடி நீ எவால்வ் ஆகுற. மேபி ஒரு நாள் நீ வேம்பயராவா ஆகலாம் அப்படின்னு வா சொல்ற. அப்ப நான் பார்க்க கண்டிப்பா ஹியூமன் மாதிரியே தெரியுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நீ எவால்வ் ஆக இன்னும் நிறைய மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் சொல்ற. ஒருவேளை இவன் பிளட்டை குடிச்சதுனால நம்ம ஹீரோ கேஸ்டா மாறி இருக்கலாம். அதே மாதிரி வேம்பயரா மாறதுக்கும் ஏதாச்சும் கண்டிஷன் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பொறுமையா போவோம் லாரன்ஸ் சொல்ற. சரி, எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. இப்போ பிராக்டிகல்ஸ்ல இறங்குமா? உன்னோட பாடியை நான் ரிசர்ச் பண்ணணும், ஷர்ட்டை கலட்ட அப்படின்னு வா சொல்றேன். அண்டடுங்கிறதுக்காக என் கை காலெல்லாம் வெட்டிட மாட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இப்போ வேம்பயர் ஆயிட்ட, ஸோ நார்மல் ஃபுட் எல்லாம் உனக்கு பத்தாது. சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நாளைக்கு காலையில நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வா சொல்றா. லாரன் தூங்கிட்டு இருக்கா. காலையிலேயே இருந்துச்சு நம்ம ஹீரோ ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட மைண்ட் ரொம்பவே கிளியரா இருக்கு, எனக்கு எந்த ரத்தத்தையும் குடிக்கணும்னு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஒரே நல்ல ஸ்வாட் என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கவும், டிவினிட்டியா அதெல்லாம் யூஸ் பண்ண அதான் இப்படி ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். டிவினிட்டியை யூஸ் பண்ற லெவலுக்கு மூன் லேபிரன்ஸ்ல எந்த மான்ஸ்டரும் கிடையாதுன்னு அவர் கேட்கவும், நான் ஒரு ஜெயன்ட் ஸ்கெலிட்டன் அங்க மீட் பண்ணேன், அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லவும், ஐ மீன் உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு. இப்ப புரியுது நீ ஏன் பார்க்க எவ்வளவு வியர்டா வந்திருக்கன்னு. நீ அதை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியான்னு கேட்கவும், இல்ல நம்ம ஹீரோ சொல்றான், இந்த ஸ்வாடை வச்சுட்டு நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு வேற ஸ்வாட் அவர் கொடுக்குறாரு. நீ என்னோட ஒரு பெஸ்ட் கஸ்டமர், உனக்கு நான் இதை கூட பண்ண மாட்டேன்னு அவர் சொல்றாரு. நான் ரெண்டுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆப்வியஸ்லி அவரை ஏமாத்திருக்க முடியாதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செஃப்பும் அவர் வைஃப் இசபலும் சேர்ந்து காய்கறி மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெஸ்டாரண்ட் திரும்பவும் நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா ஹியூமன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் நம்ம ஹீரோ ஹியூமன் கான்சியஸ்ல இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர்ங்கிறதுனால நம்ம ஹீரோவுமே அவனோட கண்ட்ரோலை இழந்துட்டு இருக்கான். திடீர்னு எப்படி மூன் லேபிரின்குள்ள டிராகன் வந்தது, நம்ம ஹீரோவால எப்படி அண்டட் ஆகி எவால்வ் ஆக முடிஞ்சது, என்னதான் நடக்குதுங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.